ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்கியூஎல்ல இருக்க டாப் 10 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிடுறேன், அப்புறம் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ எதுக்காகனா, இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ போனீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருக்குமே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும். சிஓ இல்லை C++ஓ ஜாவாவோ பைத்தானோ இதில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. ஆனால் எல்லாருமே ஸ்டக் ஆகிற ஒரே இடம் எதுனா டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த டேட்டா பேஸில் எல்லாருமே ஸ்டக் ஆகுறாங்க, ஏன் இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ எந்த கம்பெனியாக இருந்தாலுமே டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜாவா C++ இந்த மாதிரி ஒரு கம்பெனியும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் டேட்டா பேஸ்னு வரும்போது எல்லாருமே ரிலேஷனல் டேட்டா பேஸ் அப்படின்னா நான் ரிலேஷனல் டேட்டா பேஸ், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிலேஷனல் டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை ரெட்ரைவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த SQL அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ். ஸோ இதில் இருக்க பேசிக்ஸ் கான்செப்ட் எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சாதான் இன்டர்வியூவில் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க கேட்குற கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது நம்ம 10 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த 10 ப்ராப்ளமில் எப்படி 2 டேபிளை மெர்ஜ் பண்ணுறது, அதில் இருக்க டேட்டாவை நான் எப்படி ரிட்ரைவ் பண்ணுறது, 2 காலம் எப்படி நான் மெர்ஜ் பண்ணுறது, ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷனை மட்டும் நான் எப்படி செக் பண்ணுறது, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா பேசிக் ஆப்ரேஷனுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 டேபிளில் என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகேவா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டேபிள்னா எம்ப்ளாயி டீட்டெயில். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ரன் ஆகிட்டு இதில் 6 காலம் இருக்குது. எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட் நேம், எம்ப்ளாயி லாஸ்ட் நேம், அப்புறம் மேனேஜர் ஐடி, டேட் ஆஃப் ஜாயினிங், சிட்டி, இந்த 6 தான் இருக்குது. ஸோ இதில் மேனேஜர் ஐடியில் 2 வேல்யூ வந்து நல் வேல்யூவாக இருக்குது. எதுக்காகனா நம்ம இதை நல்ல வச்சு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக எனக்கு நல் வேல்யூ தேவை, அதனால 2 வேல்யூ நல் வேல்யூ இன்சர்ட் பண்ணிட்டேன். இந்த டேட்டாபேஸ் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதில் வேல்யூ எல்லாம் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுங்கிற கவலையெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட கோட் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் இதை கிரியேட் பண்ணி இந்த 10 ப்ராப்ளமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற டேபிள் என்னன்னா சேலரி. ஸோ இந்த 2 டேபிள் வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் வந்து இதில் சால்வ் பண்ண போகிறோம். சேலரிங்கிறதுல எம்ப்ளாயி ஐடி இருக்குது, சேலரி இருக்குது, அப்புறம் என்ன ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு இருக்குது, அப்புறம் எம்ப்ளாயோட ஸ்டேட்டஸ் இருக்குது, டெம்பரரியா, பர்மனெண்ட்டா, கான்ட்ராக்டா, இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்குது. அப்புறம் எம்ப்ளாயி ஐடி வச்சு தான் நம்ம இந்த 2 டேபிளையும் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா செகண்ட் ஹையஸ்ட் சேலரி. இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். ஸோ அதுக்காக தான் இதை ஃபர்ஸ்ட்டாக வச்சிருக்கேன். இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபைண்ட் த செகண்ட் ஹையஸ்ட் சேலரி இன் த எம்ப்ளாயி டேபிள் அண்ட் ஷோ த நேம் அண்ட் ஐடி ஆஃப் த எம்ப்ளாயி. ஸோ நம்ம இங்கே 2 டேபிள் வச்சிருக்கோம். என்னென்ன டேபிள்னா எம்ப்ளாயி டீட்டெயில் அப்புறம் சேலரி அப்படிங்கிறது வச்சிருக்கோம். ஆனால் எம்ப்ளாயி டீட்டெயிலுங்கிற டேபிளில் நமக்கு சேலரிங்கிற காலமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எம்ப்ளாயி டீட்டெயிலையும் சேலரியும் வச்சுட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த 2 டேபிளையும் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா செகண்ட் ஹையஸ்ட் சேலரி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்னர் ஜாயினோ, லெஃப்ட் அவுட்டர் ஜாயினோ, ரைட் அவுட்டர் ஜாயினோ யூஸ் பண்ண போதில்ல. நார்மலாக ஜாயின் அப்படிங்கிற கீவேர்டு வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னென்னலாம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இதான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ப்ளாயோட ஐடி கேட்டிருக்காங்க, அப்புறம் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டுத்தையுமே மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் எம்ப் ஐடி ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன், கமா, அடுத்தது எம்எஃப் நேம் ஃபர்ஸ்ட் நேம், எம்எல் நேம் லாஸ்ட் நேம், அடுத்தது சேலரி. ஓகேவா? இப்போ நம்ம என்னென்ன ரோலாம் வேணும் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணியாச்சு, என்னென்ன காலம்லாம் வேணும் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது எந்த டேட்டாபேஸ் டேபிள்லேருந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா எம்ப்ளாயி டீட்டெயில் தான். ஸோ ஃப்ரம் எம் டீட்டெயில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டேன்னா, ஸோ இந்த எம்ப்ளாயி டீட்டெயிலோட எதை நான் ஜாயின் பண்ணும், சேலரி அப்படிங்கிறத ஜாயின் பண்ணுமா, அதுக்காக ஜாயின் சேலரி ஆன். எதை வச்சு ஜாயின் பண்ணோம், இந்த எம்ப்ளாயி ஐடி தானே ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது. ஸோ நான் எம்ப்ளாயி ஐடி வச்சு தான் ஜாயின் பண்ண போகிறேன். எம்ஐடி ஈக்குவல் டு எம்ஐடி. ஓகே, இப்போ வந்து நம்ம 2 டேபிள் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி அப்படின்னா, ரெண்டுத்துலையுமே எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு எம்ப்ளாயி ஐடின்னு கொடுத்துட்டீங்க. இப்போ இது எந்த எம்ப்ளாயி ஐடி எடுத்துக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டேபிளோட நேமை இதுக்கு முன்னாடி கொடுக்கணும். அதாவது இப்போ நான் சேலரி இதை வச்சு தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ சேலரி டாட் எம்ஐடி, எம்ப்ளாயி டீட்டெயில் டாட் எம்ஐடி அப்படின்னு கொடுக்கணுமா. ஸோ இப்படி நான் கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்க போறேன்னா, இதுக்கு ஒரு ஷார்ட் நேம் கொடுத்துக்க போறேன். எம்ப்ளாயி டீட்டெயிலுக்கு ஈன்னு கொடுத்துக்கிறேன், சேலரிக்கு எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன்.
ஓகேவா? இப்போ நான் ஜாயின் பண்ணுறதுக்கு இதில் என்னென்ன ரோலாம் என்னென்ன காலம்லாம் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேனா? ஸோ நான் இங்கேயுமே மென்ஷன் பண்ணிடணும் எந்தெந்த டேபிள்லேருந்து எனக்கு காலம் செலக்ட் பண்ணணும். அதாவது எம்ப்ளாயி டீட்டெயிலேருந்து எனக்கு எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயோட ஃபர்ஸ்ட் நேம், எம்ப்ளாயோட லாஸ்ட் நேம், இது எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் டேபிள்லேருந்து செலக்ட் பண்ணேன். சேலரிங்கிறத மட்டும் என்னோட ரெண்டாவது டேபிள்லேருந்து செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ எஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். இங்கேயுமே நான் மென்ஷன் பண்ணணும் e.empid s.empid, இது ரெண்டுத்தையுமே நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ரெண்டு டேபிளை ஜாயின் பண்றதுக்கு நமக்கு கொரி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? செகண்ட் ஹையஸ்ட் சேலரி கண்டுபிடிக்கணுமா? இங்க நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா சப்கொரி கான்செப்ட் வந்து யூஸ் பண்ண போறேன். பில்டிங் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால சப்கொரி கான்செப்ட் வந்து யூஸ் பண்ண போறேன். சப்கொரின்னு சொல்றீங்களா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கொரிக்குள்ள இன்னொரு கொரி எழுதுறது. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இப்போ நான் வந்து இங்க செலக்ட் பண்ணிருக்கேன், இதுக்குள்ள நான் இன்னொரு இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதை சப்கொரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இன்னொரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து வரது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கண்டிஷன் அப்படிங்கிறதுனால வேறுங்கிறத எழுதிடுறேன். சேலரியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எஸ் டாட் சேலரி அப்படிங்கிறது கொடுத்துட்டு சப்கோரி எழுதுறதுக்காக ப்ராக்கெட் கொடுத்துட்டேன். செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே நான் எழுத போகிறேன். ரெண்டு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுத போகிறேன். ஃபர்ஸ்ட் எதுக்காகனா என்னோட ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் சேலரி கண்டுபிடிக்கிறதுக்கு, ரெண்டாவது அதோட கம்பேர் பண்ணி தான் நான் செகண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக செலக்ட் மேக்ஸிமம். மேக்ஸிமம் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. இந்த கீவேர்ட் மூலியமா நம்ம மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிக்கலாம் ஏதாவது ஒரு பர்டிகுலர் காலம்ல. ஓகேவா? நான் எந்த காலம்ல கண்டுபிடிக்கணும்? இந்த சேலரிங்கிற காலம் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ நான் சேலரிங்கிறத உள்ள மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ செலக்ட் மேக்ஸிமம் சேலரின்னு கொடுத்தேன்னா மேக்ஸிமமா இருக்க சேலரி வந்து எனக்கு வந்துடும். நான் எந்த டேபிள்லேருந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணோம்ல நெக்ஸ்ட். ஸோ ஃப்ரம் எந்த டேபிள்னா சேலரி டேபிளில் வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்தது ஓகே, சேலரி டேபிள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்தது இன்னொரு கண்டிஷன் எழுத போறேன். என்ன கண்டிஷன்னா சேம் இதே வேர் கண்டிஷன் தான் எழுத போறேன். இது எதுக்காக அப்படின்னா செகண்ட் ஹையஸ்ட் சேலரி தானே நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக தான் வேர் சேலரி லெஸ் தென், திரும்பி இதே தான் நம்ம மேலே என்ன எழுதியிருக்கோமோ அதே தான். ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த செலக்ட் மேக்ஸிமம் சேலரி ஃப்ரம் சேலரின்னு இருக்குல்ல, ஸோ இதே தான் நம்ம இங்கே திரும்பி எழுத போகிறோம். ஸோ அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு ஃப்ரம் சேலரி அப்படின்னு இருக்கா. ஸோ இது வந்து ப்ராக்கெட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு டாட் வச்சிடறேன். இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன். ரன் ஆகிட்டு 9 lakh அப்படிங்கிறது வந்து வந்துருச்சா. ஸோ இதுதான் செகண்ட் ஹையஸ்ட் சேலரி அப்படின்றது. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் செகண்ட் ஹையஸ்ட் சேலரி எப்படி ரெண்டு டேட்டாபேஸ் டேபிளில் கனெக்ட் பண்ணி அதில் மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஓகேவா? ஓகே, இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ரைட் SQL query to fetch all the employees who are all not working any project. எந்த ப்ராஜெக்ட்லையுமே ஒர்க் பண்ணாதவங்க எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்களோட நேம் எல்லாமே எனக்கு ரிட்டர்ன் பண்ணு, அவங்களோட எம்ப்ளாயி ஐடியோட அப்படிங்கிறது தான் ரெண்டாவது கொஸ்டின். ஸோ நம்ம எந்த ப்ராஜெக்ட்லையுமே ஒர்க் பண்ணலைன்னா இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? அதாவது அவங்களோட ப்ராஜெக்ட்னு நம்ம ஒரு காலம் வச்சிருக்கோமா இந்த இடத்துல. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுங்கிறதுல யாருக்கெல்லாம் எந்த வேல்யூமே இல்லையோ அவங்கள வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுமா. ஸோ அதுக்கான லாஜிக் வந்து நம்ம மேலே எழுதலாம். இந்த இதை அதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ரெண்டாவது கொஸ்டினுக்கு வந்து நம்ம கொரி எழுத போகிறோம். அதாவது எந்த எம்ப்ளாயிஸ் வந்து எந்த ப்ராஜெக்ட்லையுமே ஒர்க் பண்ணல அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இதே சேம் தான் செலக்ட் எம்ஐடி கமா எம் நேம் கமா எம் நேம், அதாவது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் தான் எம் நேம் கொடுத்துட்டேன். ஸோ எம்எல் நேம் எம்எஃப் நேம் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன்னா ரெண்டாவது எந்த டேபிள்லேருந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுமா. ஸோ ஃப்ரம் எம் டீட்டெயிலா, ஸோ எம்ப்ளாயி டீட்டெயில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டேன். நான் வந்து ரெண்டு டேபிள் இங்கே எடுக்க போகிறேன். எதுக்காக ரெண்டு டேபிள் நான் மறுபடியும் எடுக்கிறேன் அப்படின்னா ப்ராஜெக்ட்டுங்கிறதே எனக்கு ரெண்டாவது டேபிளில் இருக்குது, எம்ப்ளாயோட டீட்டெயில் எல்லாமே ஃபர்ஸ்ட் டேபிளில் இருக்குது. ஸோ நான் இந்த ரெண்டு டேபிளையுமே ஜாயின் பண்ணி தான் எழுதணுமா. ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்ம என்ன ஜாயின் யூஸ் பண்ண போறோம்னா லெஃப்ட் ஜாயின் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ண போறோம். லெஃப்ட் ஜாயின்னா என்னன்னா லெஃப்ட்ல இருக்க டேட்டாவை ஃபர்ஸ்ட் அப்படியே எடுத்துக்கும், அதாவது இந்த எம்ப்ளாயி டீட்டெயில் அப்படியே எடுத்துக்கும், அடுத்தது அதை வச்சுட்டு ரைட்ல கம்பேர் பண்ணோம். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஜாயின் சேலரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரெண்டு டேபிள் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல இ, இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிறது வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடி எல்லாமே நம்ம இங்கிற டேபிள்லேருந்து தான் எடுக்க போகிறோம். ஸோ இயை மென்ஷன் பண்ணிடுறேன். லெஃப்ட் ஜாயின் சேலரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியாச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு எந்த காலம் வச்சு நம்ம ஜாயின் பண்ணோம்? எம்ப்ளாயி ஐடிங்கிறது நமக்கு சேம் காலம். ஸோ ஆன் இ டாட் empid equal to s dot mid. ஓகேவா? இப்போ ரெண்டு டேபிள் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்?
யாரெல்லாம் எந்த ப்ராஜெக்ட்லையுமே ஒர்க் பண்ணலன்னு கண்டுபிடிக்கணும். ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணலன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? நல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குமா? ஸோ யாருக்கெல்லாம் நம்ம இல்லையோ ஜீரோங்கிறத கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல நல் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுமா? ஸோ வேர் ப்ராஜெக்ட்டுங்க எங்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்குறேன். ஸோ எஸ் டாட் ப்ராஜெக்ட் இஸ் நல் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. ஸோ இந்த கீவேர்ட் மூலியமா எங்கெங்கெல்லாம் நல் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளால செக் பண்ண முடியும். ஸோ இதை நான் காப்பி பண்ணிட்டு அப்படியே ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு எந்த டீட்டெயிலுமே ஷோ ஆகல. எதுக்காக எனக்கு எந்த டீட்டெயிலுமே ஷோ ஆகலைன்னா எல்லாருக்குமே ப்ராஜெக்ட் வந்து அசைன் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் எனக்கு எந்த டீட்டெயிலுமே ஷோ ஆகல. ஸோ இது நம்ம வேர் கண்டிஷன் இல்லாமல் செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இது வந்து ஒரு கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அதாவது எல்லாருக்குமே ப்ராஜெக்ட் அசைன் இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஸோ இதோட நான் அந்த ப்ராஜெக்டையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எல்லாருக்கும் ப்ராஜெக்ட் அசைன் ஆயிருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியும். எஸ் டாட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். எல்லா எம்ப்ளாயி ஐடிக்கு நேராக ப்ராஜெக்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 1 2 3 4 5 டேட்டா இருக்குது. ஸோ 5த்துக்குமே நமக்கு ப்ராஜெக்ட் இருக்குது. அதனால தான் நமக்கு நல் கொடுத்தோன்னே எந்த வேல்யூயும் வரல. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படிங்கிறது. அடுத்து மூணாவது நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரைட் a SQL query to fetch the all employee detail from the employee details table who joined in the year of 2020 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ 2020ல யார் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ நம்ம சேம் இதே மாதிரி லாஜிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் இதுலேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது வந்து நம்ம எதில் இருக்குது? எம்ப்ளாயி டீட்டெயில் அப்படிங்கிற காலமில் இருக்க டேபிளில் இருக்கா? ஸோ நம்ம எம்ப்ளாயி டீட்டெயில் மட்டும் தான் இங்கே எடுக்க போகிறோம். அதனால ஜாயின்ஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. எல்லா டேட்டாவும் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இங்கே ஸ்டார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிளா? ஸோ எம் டீட்டெயில் அப்படிங்கிறது எம்ப்ளாயி டேபிள் நேம். ஸோ எம்ப்ளாயி டீட்டெயிலை மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்தது கண்டிஷன் செக் பண்ணுமா? என்ன கண்டிஷன்? யாரெல்லாம் 2020ல ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா. ஸோ வேர் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துட்டேன். எதில் எனக்கு ஜாயினிங் இருக்கும்? டேட் ஆஃப் ஜாயினிங், அதாவது டிஓஎஃப்ஜே அப்படிங்கிற காலம் இருக்குல்ல, இதில் தானே இருக்கும். ஸோ டிஓஎஃப்ஜே அப்படிங்கிற காலமை மென்ஷன் பண்ணிட்டு, ஸோ காலம் நேமா இது கேப்ஷனில் கொடுக்கணும். ஸோ டிஓஎஃப்ஜேங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு லைக் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் இருக்கு. இந்த கீவேர்ட் எதுக்குன்னா செக் பண்றதுக்காக. நமக்கு இப்போ இது டேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும், அடுத்து மந்த் இருக்கும், அடுத்து வந்து டே இருக்க மாதிரி தான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் லைக் அப்படின்னு கொடுத்துட்டு 2020ன்னு எங்க ஆரம்பிக்குது, அதுக்கப்புறமா எந்த வேல்யூ வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஸோ நான் வந்து இங்கே பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்துட்டேன். இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். அப்போ தான் வந்து எனக்கு செக் பண்ணும். இது வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால இப்போ கோலன் வச்சுட்டு இப்போ ரன் பண்ணி காட்டுற பாருங்களேன். ரன் ஆகிட்டு 2020ல் சிஎஸ்சி மாணவன் அப்படிங்கிறது ஒரே நம்ம சேனல் நேம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இப்போ 2020ல் மட்டும்தான் பார்க்க முடியுமா அப்படிங்கிறீங்கன்னா இல்லை, 2010ல் யார் இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு 10 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி காட்டுற பாருங்களேன். ஸோ 2010ல் கார்த்திக் ராஜ் அப்படிங்கிறத ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களோட டீட்டெயில இது வந்து கொடுத்துருச்சு. இப்போ நம்ம இந்த டீட்டெயில் வச்சு செக் பண்ணுறதுனால இப்படி கொடுக்குறோம். சப்போஸ் எனக்கு முன்னாடி எந்த டீட்டெயில் வேணாலும் இருக்கலாம், லாஸ்ட்ல தான் நான் 2010 கொடுக்க போறேன்னா இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்குல்ல, இதை முன்னாடி போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படி இந்த லைக்குங்கிற கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. இது வந்து மூணாவது ப்ராப்ளமா. ஸோ இதில் வந்து எல்லா ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனுமே நான் ஒரு டிரைவ்ல போட்டு அதோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒர்க் அவுட் பண்ணி. ஸோ நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நாலாவது நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம்னா, ரைட் தி SQL query to fetch the project wise count of employees sorted by the project count in descending order. அதாவது எனக்கு ப்ராஜெக்ட் வைஸ் எம்ப்ளாயோட கவுண்ட் வேணும். அது எப்படி இருக்கணும்னா டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும். அதாவது இப்போ ஃபுல் ஸ்டாக்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல் ஸ்டாக்ல இருக்க யாரு நிறைய ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு மேலே இருக்கணும். ஜாவால நிறைய ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு மேலே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் வைஸ் கவுண்ட் எடுத்துட்டு அதை வந்து நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். இந்த இடத்துல நம்ம குரூப் பை அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராப்ளம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கணும்? செலக்ட் ப்ராஜெக்ட் வச்சு தான் எனக்கு கவுண்ட் வேணுமா? ஸோ செலக்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிட்டேன். கவுண்ட் வந்து நான் எப்படி எடுக்கணும்? எம்ப்ளாய் ஐடி வந்து எனக்கு யூனிக்கா இருக்கா? ஸோ நான் எம்ப்ளாய் ஐடி வச்சு தான் கவுண்ட் எடுக்க போறேன். கவுண்ட் எம்ப்ளாய் ஐடி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். எம்ஐடி எனக்கு இது எப்படி அவுட்புட் ஷோ ஆகணும்? எம்ப்ளாயோட கவுண்ட் அப்படின்னு தானே ஷோ ஆகணும். ஸோ நான் ஆஸ் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிட்டு இது எம்ப்ளாயோட கவுண்ட் அப்படின்னு எனக்கு அவுட்புட்ல ஷோ ஆகு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுறேன்.
அண்டர்ஸ்கோர் கவுண்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு அடுத்தது எந்த டேபிள்லேருந்து எனக்கு எடுக்கணும். சேலரி அப்படிங்கிற டேபிளில் தானே வந்து எனக்கு ப்ராஜெக்ட் டீட்டெயில் எல்லாமே இருக்குது. ஸோ நான் சேலரி டேபிள் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஃப்ரம் சேலரி மென்ஷன் பண்ணிட்டு குரூப் பை அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன். எதுக்காக நான் குரூப் பை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இந்த எம்ப்ளாயி ஐடியை இந்த ப்ராஜெக்ட் வச்சு தான் நான் குரூப் பண்ண போறேன். ஸோ குரூப் பை அப்படிங்கிற கீவேர்ட் மூலியமா ப்ராஜெக்டை வச்சு இந்த எம்ப்ளாயி ஐடியை குரூப் பண்ணு அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு எனக்கு இன்னொன்று என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஆர்டர் பை டிசெண்டிங் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா. இந்த 4th ப்ராப்ளம்ல எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்களா. ஸோ நான் டிசெண்டிங் ஆர்டர்ல கவுண்ட் வச்சு எடுக்க போறேன். அதுக்காக ஆர்டர் பை அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் இருக்கு. ஆர்டர் பை டிசெண்டிங் தானே எனக்கு வேணும். ஸோ DESC அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டேன். எனக்கு எந்த காலம் வந்து டிசைனிங் ஆர்டர்ல வேணும், இந்த எம்ப்ளாயி கவுண்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது தானே வேணும். ஸோ இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த எம்ப்ளாயி கவுண்ட்டுங்கிறது எனக்கு டிசைனிங் ஆர்டர்ல வேணும் அப்படிங்கிறது. இப்போ வந்து இதை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ எனக்கு ப்ராஜெக்ட் வைஸ் கவுண்ட் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம் ப்ராஜெக்டை. ஸோ எனக்கு ப்ராஜெக்ட் எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது கவுண்ட் எடுத்துருக்கோம் எம்ப்ளாயி ஐடியை வச்சு. ஸோ ஃபுல் ஸ்டாக்ல எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க, 3. அடுத்து ஜாவால 2, SAPல 1 ஒர்க் பண்றாங்களாம். ஸோ அவங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்துருச்சு. அதுக்கு நான் எம்ப்ளாயி கவுண்ட் அப்படிங்கிறத டேபிள் டைட்டிலாக கொடுத்துருக்கேன், இந்த காலம் டைட்டிலா. இது எதுலேருந்து நம்ம எடுத்திருக்கோம், சேலரி அப்படிங்கிற டேபிள்லேருந்து எடுத்துருக்கோமா. ஸோ சேலரியை மென்ஷன் பண்ணிட்டு குரூப் பை ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆர்டர் பை எம்ப்ளாயி கவுண்ட் கொடுத்துருக்கேன். அதாவது 3 to 1 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல வேணும்னா ASC அப்படின்னு கொடுத்தேன்னா அசெண்டிங் ஆர்டர்ல வந்துடும். இப்போ ரன் பண்ணி காட்டுறோம் பாருங்களேன். 1 2 3 அப்படிங்கிறது வந்துருச்சா. ஸோ இது வந்து நம்ம ஆர்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர்டர் பைங்கிற கீவேர்ட் மூலியமா டிசெண்டிங்கா இல்லை அசெண்டிங்கா அப்படிங்கிறது வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா. நம்ம அடுத்த 5ஆவதா பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா write the SQL query to fetch the all employees who are all so managers from the employee database table. அதாவது யாரெல்லாம் மேனேஜராகவும் இருக்காங்க அதே நேரத்தில் எம்ப்ளாயும் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் இது காம்ப்ளெக்டான கொரி தான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எம்ப்ளாயி டீட்டெயில் அப்படிங்கிற ஒரே டேபிள்லேருந்து தான் டேட்டாவை எடுக்க போகிறோம். ஸோ என்னென்ன டேட்டாலாம் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா எம்ப்ளாயோட ஐடி, எம்ப்ளாயோட ஃபர்ஸ்ட் நேம், எம்ப்ளாயோட லாஸ்ட் நேம், இந்த 3 டேட்டா தான் எடுக்க போகிறேன். செலக்ட் E.empid. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணிடுறேன் E அப்படிங்கிறத. அடுத்து E.emp நேம், அடுத்து E.emp நேம். ஸோ இது லாஸ்ட் நேம், இது ஃபர்ஸ்ட் நேம். ஸோ LF அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ என்னென்ன காலம்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன மென்ஷன் பண்ணோம், எந்த டேபிள்லேருந்து நான் டேட்டா எடுக்கணும்னு மென்ஷன் பண்ணோம்ல. ஸோ ஃப்ரம் எம் டீட்டெயில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறேன். நான் இங்கே தனியாக வேற எந்த டேபிளும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரே டேபிள்லேருந்து தான் நான் டேட்டா எடுக்க போகிறேன், காலம்லாம் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால E அப்படிங்கிற நேம் இங்கே கொடுக்க போகிறதில்ல. நெக்ஸ்ட் நான் வந்து கண்டிஷன் செக் பண்ணோம். என்ன கண்டிஷன், யாரெல்லாம் எம்ப்ளாயாவும் இருக்காங்க அதே நேரத்தில் யாரெல்லாம் மேனேஜராகவும் இருக்காங்கன்னு செக் பண்ண போகிறேன். ஸோ நான் அதுக்காக மேனேஜருங்கிறதுக்கு மேனேஜர் ஐடி அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதை வச்சு தான் செக் பண்ண போகிறேன். வேர் மேன் ஐடி, அதாவது மேனேஜர் ஐடி இஸ் நாட் நல் அப்படின்னு செக் பண்ண போகிறேன். நாட் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஐடி இருக்கும். ஸோ அவங்க ஐடி இருந்துச்சுனாலே அவங்க மேனேஜர், அவங்க எம்ப்ளாயாகவும் இருப்பாங்க அதே நேரத்தில் மேனேஜராகவும் இருப்பாங்க. ஸோ இதை வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ரன் ஆகிட்டு எனக்கு 3 அவுட்புட் வந்து ஷோ ஆகுது. ஸோ அந்த 3 பேர் தான் மேனேஜராகவும் இருக்காங்க அதே நேரத்தில் எம்ப்ளாயாகவும் இருக்காங்க. ஓகேவா. இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம எரேஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன், போஸ்ட் பண்ணிடுறேன். அடுத்தது 6th ப்ராப்ளம். ரைட் அண்ட் SQL query to combine 2 column names and present them as 1 column in output. அதாவது நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு 2 காலம் கொடுத்துருக்கோம்ல, இந்த 2 காலமையும் அவங்க மெர்ஜ் பண்ணி ஒரே காலமாக கொடுக்க சொல்கிறாங்க அவுட்புட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இது நம்ம இப்போ 2 காலம் இருக்கா. ஸோ இந்த 2 காலமில் இருக்க டேட்டாவை நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கீவேர்ட் தான் கன்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்கார்டினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதாவது ஃபர்ஸ்ட்ல ஒரு காலம் இருக்குது, ரெண்டாவது ஒரு காலம் இருக்குது, 2 காலமையும் கன்கார்டினேட் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செலக்ட் எம்ப்ளாயி ஐடி நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். எம்ப்ஐடி எனக்கு ஒரே டேபிள் தான். ஸோ நான் வந்து நேம் மென்ஷன் பண்ண போகிறதில்ல. எந்தெந்த எடுக்கணும்னா இப்போ எம்ப்ளாயோட ஃபர்ஸ்ட் நேம் எடுக்கணும், லாஸ்ட் நேம் எடுக்கணும். இது 2த்தையும் தான் நான் சேர்க்க போகிறேன்னா. ஸோ கன்கேட் அப்படிங்கிற கீவேர்டுக்குள்ள இந்த 2த்தையும் நான் எடுக்க போகிறேன். அதாவது எம்எஃப் நேம் அதோட எம்எல் நேம், இந்த 2 நேமையும் தான் நான் மென்ஷன் பண்ண போகிறேன். எனக்கு இந்த 2 நேமுக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் வரணும். ஸோ ஸ்பேஸுக்காக
ஒரு கோலன் வச்சு ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஓகேவா? எனக்கு எப்படி ஷோ ஆகுனா ஃபுல் நேம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் ஷோ ஆகணும். ஸோ நான் ஆஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபுல் நேம் அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே கேப் எடுத்துட்டு ஃபுல் நேம் அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். எந்த டேபிள்லேருந்து? எம்ப்ளாயி டீட்டெயில் டேபிளா? ஸோ எம்ப்ளாயி டீட்டெயில் மென்ஷன் பண்ணிட்டு இதுக்கு கண்டிஷன்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த கன்கேட் பண்ணி 2 காலமே நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ இதை வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ரன் ஆகிட்டு எனக்கு எல்லாமே 2 நேமாக இருந்தது ஒரே நேமாக வந்துடுச்சு, ஃபுல் நேம் அப்படிங்கிற டாபிக் கீழே. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து 7th ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் த எம்ப்ளாயீஸ் வித் மோர் தென் ஒன் ப்ராஜெக்ட். அதாவது யாரெல்லாம் ஒரு ப்ராஜெக்டை விட அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ நான் எம்ப்ளாயி ஐடியையும் அவங்களோட எத்தனை ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் மட்டும் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ செலக்ட் எம்ஐடி கமா ப்ராஜெக்ட் நான் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா கவுண்ட் எடுக்கணும்ல. ஸோ கவுண்ட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி கவுண்ட் எடுத்துக்கிறேன். எதை கவுண்ட் எடுக்கணும்? ப்ராஜெக்ட் கவுண்ட் எடுக்கணுமா? ஸோ ப்ராஜெக்ட் உள்ள மென்ஷன் பண்ணிட்டு அதை எப்படி எனக்கு ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபுல் நேமுக்கு பதிலாக ப்ராஜெக்ட் கவுண்ட்னு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ப்ராஜெக்ட் கவுண்ட் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துட்றேன், ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்றேன். ஓகேவா? ப்ராஜெக்ட் கவுண்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ப்ராஜெக்ட் கவுண்ட் மென்ஷன் பண்ணிட்டேன். எந்த டேபிள்லேருந்து? சேலரிங்கிற டேபிளா? ஸோ சேலரி. அடுத்தது எதை வச்சு குரூப் பண்ணோம்? இந்த எம்ப்ளாயி ஐடி வச்சு தானே நான் குரூப் பண்ணோம். ஸோ குரூப் பை எம்ஐடி. ஓகேவா? அடுத்தது ஹேவிங் கவுண்ட் அப்படிங்கிற 2 இதே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காகனா குரூப் பை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஹேவிங் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹேவிங் நம்ம கவுண்ட் வந்து யாரெல்லாம் மோர் தென் ஒன் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எடுக்கணும். ஸோ கவுண்ட் ப்ராஜெக்ட் கிரேட்டர் தென் 1. யாரெல்லாம் மோர் தென் 1 ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில் எல்லாமே எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதை ரன் பண்ணி காட்டுறேன். யாரோட டீட்டெயிலுமே வரல. அதாவது யாருமே மோர் தென் 1 ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணல, எல்லாருமே சிங்கிளா ஒரு ப்ராஜெக்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதனால இது எந்த டீட்டெயிலுமே ரிட்டர்ன் பண்ணல. ஓகே, அடுத்த ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்கலாம். ரைட் எஸ்கியூஎல் query to fetch the common record between 2 tables. இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். 2 டேபிள் இருக்கு, 2 டேபிள்ல இருக்க காமன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுக்கணும். ஸோ காமன் ரெக்கார்ட்ஸ் 2 டேபிள் இருக்கு, அதை நான் ஜாயின் பண்ணாதான் காமன் ரெக்கார்ட்ஸ் எடுக்கணும். ஸோ நான் காமனா இருக்கிறத ரெக்கார்டை எடுக்கணும் அப்படின்னா நான் இங்க என்ன ஜாயின் யூஸ் பண்ணணும்னா இன்னர் ஜாயின் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னா லெஃப்ட் எடுத்துட்டு அதை வச்சு ரைட்ல எதெல்லாம் காமனா இருக்கோ அதை மட்டும் எடுக்கும். ரைட் அவுட்டர் ஜாயின்னா ரைட் எடுத்துட்டு அதை வச்சு லெஃப்ட்ல எதெல்லாம் காமனா இருக்கோ எடுக்கும். இன்னர் ஜாயின் மட்டும்தான் 2 டேபிள்லயுமே காமனா என்னென்ன டேட்டா எல்லாம் இருக்கோ அந்த டேட்டா எல்லாம் ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா செலக்ட், நான் 2 டேபிளையும் வச்சு தானே இருக்கணும். ஸோ செலக்ட் எம்ஐடி கமா எம்எஃப் நேம் கமா எம்எல் நேம் கமா அடுத்து எனக்கு வேற என்ன வேணும்? மேனேஜர் ஐடி வந்து வேணுமா? ஸோ மேன் ஐடி கமா டேட் ஆஃப் ஜாயினிங்கா? ஸோ டிஓஎஃப்ஜி டேட் ஆஃப் ஜாயினிங். அடுத்தது சிட்டி நான் கொடுத்துருக்கேன். ஸோ சிட்டி, இது எல்லா டீட்டெயிலுமே எனக்கு வேணும். ஸோ சிட்டி இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்தது சேலரியா? சேலரி டேபிள் என்னென்ன இருக்கு? சேலரி. அடுத்தது ப்ராஜெக்ட் இருக்கா? அடுத்து எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ். ஸோ சேலரி, ப்ராஜெக்ட், அடுத்து எம் ஸ்டேட்டஸ் மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்தது எந்த டேபிள்லேருந்து நான் எடுக்கணும்னு மென்ஷன் பண்ணும்ல. ஸோ ஃப்ரம் இன்னர் ஜாயின் அப்படிங்கிறதுனால நான் ஃப்ரம் எம்ப்ளாயி இதை வந்து டீட்டெயில் வந்து லெஃப்டாக வச்சுக்கிட்டு அதுலேருந்து இன்னர் ஜாயின் வந்து ரைட் எடுக்க போகிறேன். ஸோ நான் அது வந்து 2 டிஃப்ரெண்ட் டேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன்னா அப்போ இங்கே தனியாக ஒரு நேம் கொடுக்கணும். அப்போ தான் எனக்கு வந்து எந்தெந்த டேபிள்லேருந்து டேட்டா எடுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ப்ரோக்ராமுக்கு தெரியும் queryக்கு. ஸோ எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட் நேம் வந்து இங்கேயுமே இ டாட் அப்படின்னு கொடுத்துட்றேன். மேனேஜர் ஐடியும் எம்ப்ளாயி டீட்டெயிலேருந்து தான் எடுக்கிறேன். டேட் ஆஃப் ஜாயினும் எம்ப்ளாயி டீட்டெயில் தான். ஸோ இ டாட் சிட்டியும் வந்து எம்ப்ளாயி இதுலேருந்து தான். சேலரி அப்படிங்கிறதுலாம் நான் சேலரி அப்படிங்கிற டேபிள்லேருந்து எடுக்க போகிறேன். ஸோ நான் எஸ்ன்னு இப்போயே நேம் கொடுத்துக்கிறேன். எஸ் டாட் ஓகே, நான் இங்கே கொடுத்துக்கிறேன் எஸ் டாட். அடுத்தது எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதையும் எஸ்னே கொடுத்துட்றேன். ஓகேவா? ஃப்ரம் கொடுத்துட்டு எம்ப்ளாயி டீட்டெயில் அப்படிங்கிறது கொடுத்தாச்சா? நெக்ஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணுமா? ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு நார்மலாக நம்ம ஜாயின் கீவேர்டு எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் இன்னர் ஜாயின். எதை வச்சு ஜாயின் பண்ணோம்? எம்ப்ளாயி ஐடி வச்சு தானே ஜாயின் பண்ணோம். ஸோ சேலரி எஸ் ஆன் எம்ப்ளாயி ஐடி வச்சு இ டாட் எம்ஐடி ஈக்குவல் டு எஸ் டாட் எம்ஐடி. ஓகேவா? ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இங்கே சேலரி அப்படிங்கிறது வந்து நம்ம அதை அப்பா மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ சேலரி அப்படிங்கிறது கரெக்டாக கொடுத்துட்றேன். அதனால தான் எனக்கு 60 மினிட்ஸ்.
இப்போ கொடுத்துட்டா எனக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்துருச்சா. அடுத்து நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம் அப்படின்னா 9th ப்ராப்ளம். fetch the all employees who joined in the first half of the year. அதாவது ஜனவரியிலேருந்து ஜூன்குள்ள யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜனவரிலேருந்து ஜூன்குள்ளனா ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்குள்ள வந்துருமா. ஸோ அந்த 6 மாசத்துல யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம மந்த் பார்த்தோம்னாலே யாருமே ஜாயின் பண்ணலையா. ஸோ நமக்கு எந்த அவுட்புட்டுமே ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. அதாவது இந்த மந்த் தானே நடுவில் இருக்குது, இது எதுவுமே 1லேருந்து 6க்குள்ள இல்லை. ஸோ யாருமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ள ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுக்கான கோடு நான் எழுதிடுறேன். ஸோ நீங்கள் டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது இது எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அவுட்புட் ஷோ ஆகும். ஸோ செலக்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி டீட்டெயிலா. ஸோ எம் டீட்டெயில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறேன். எம்ப்ளாயி டீட்டெயில் வேர். அடுத்து நான் கண்டிஷன் கொடுக்கணும். என்ன கண்டிஷன்? யாரெல்லாம் 1வது மந்த்லேருந்து 6வது மந்த்துக்குள்ளே ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணோம். ஸோ வேர் மந்த் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் இருக்கு. மந்த் இதை நான் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணுமா. ஸோ str underscore to date அப்படிங்கிறது மூலியமா இந்த டேட்ல இருக்கிறத நான் பிரிச்சு தனியாக எடுத்து செலக்ட் பண்ண போறேன். ஸோ இதில் நான் என்னென்ன மென்ஷன் பண்ணணும்னா எந்த டேட் எல்லாமே எந்த காலம்ல ஸ்டோர் ஆயிருக்கு. DOFG அப்படிங்கிற காலமா. ஸோ அந்த காலம் நான் ஷோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் சிம்பிள் ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ராப்ளம்ல பார்த்துருப்போம்ல, 2020 யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு. ஸோ அதே மாதிரி இங்கேயுமே பர்சன்டேஜ் கொடுக்கணும். பர்சன்டேஜ் இயர் இந்த ஃபார்மேட்ல தான் இது எனக்கு அவுட்புட் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் எனக்கு டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இயர், அடுத்தது மந்த் இருக்குமா. ஸோ மந்த், அடுத்தது டேட் இருக்குமா. ஸோ டி. இது 3 தான் இருக்கும். ஸோ இந்த 3 வச்சு தான் நான் எடுக்கணுமா. ஸோ இது 3த்தையுமே நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இதில் அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா யாரெல்லாம் 1லேருந்து 6க்குள்ள ஜாயின் பண்ணியிருக்காங்க between 1 and 6 அப்படின்னு கொடுத்தேன்னா இதில் 1 and 6 அப்படின்னு ரன் பண்ணி காட்டுறேன். நமக்கு யாருமே ஜாயின் பண்ணல, அதனால அந்த டீட்டெயில் நமக்கு கொடுக்கல. ஓகேவா. அடுத்தது 10வது நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம் அப்படின்னா ரைட் அண்ட் SQL query to find the total salary expense for each department and display the department with total salary expense greater than specified amount. அமௌண்ட் கொடுத்துட்டு எந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 lakh அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸா எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு சேலரி அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டோட சேர்த்து அந்த சேலரியை ரிட்டர்ன் பண்ணோம். அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா யாராருக்கெல்லாம் 1 lakh மேலே இருக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இது லிட்டில் பிட் காம்ப்ளெக்ஸ் தான், ஆனால் இதில் கொஞ்சம் கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான கொரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கீவேர்ட் யூஸ் பண்ண போறோம்னா சம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் செக் பண்ண போறோம். எதுக்காகனா நான் சேலரி எல்லாமே சம் பண்ண போறேன். ஸோ சம்ங்கிற கீவேர்ட் இங்கே யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது நம்ம இங்கே குரூப் பை ஹேவிங்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இதுக்கான கொரி என்ன எழுத போறேன் அப்படின்னா நான் சிட்டி வச்சு தான் இதை எடுக்க போறேன். ஸோ செலக்ட் சிட்டியை தான் நான் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆஸ் சிட்டி இலேருந்து நான் சிட்டி எடுக்கணுமா. ஸோ இயை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். E.city as டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துறேன். நான் சிட்டி வச்சு தான் டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறேன். ஸோ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துறேன். DEPT அப்படின்னு கொடுத்துறேன். அடுத்து சேலரியை தானே நான் சம் பண்ணும். ஸோ சம் S.salary மென்ஷன் பண்ணிட்டு ஆஸ் டோட்டல் சேலரி அப்படிங்கிறத எனக்கு ரிட்டர்ன் பண்ணுமா. ஸோ டோட்டல் சேலரி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எந்த டேபிள் எம்ப்ளாயி டேபிளா. ஸோ ஃப்ரம் எம் டீட்டெயில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு ஸோ இங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் ஜாயின் பண்ணுமா. ஸோ ஜாயின் அப்படிங்கிற கீவேர்டு எழுதிட்டு எதை ஜாயின் பண்ணோம் சேலரிங்கிற டேபிளில் ஜாயின் பண்ணுமா. ஸோ ஜாயின் சேலரி எஸ் ஆன் எதை வச்சு ஜாயின் பண்ணோம் எம்ப்ளாயி ஐடி வச்சு தான் ஜாயின் பண்ணுமா. ஸோ சேலரிங்க எம்ப்ளாயி ஐடி. ஸோ E.MID ஈக்குவல் டு S.MID மென்ஷன் பண்ணிட்டேன். எதை வச்சு குரூப் பண்ணோம் சிட்டி வச்சு தானே நான் குரூப் பண்ணோம். ஸோ குரூப் பை E.city அப்படின்னு கொடுத்துறேன். டிபார்ட்மெண்ட் வைஸ் நான் சிட்டி வைஸ் தான் குரூப் பண்றேன். ஸோ குரூப். அடுத்து ஹேவிங். எதுக்காக நான் ஹேவிங் எழுத போறேன் அப்படின்னா நான் சம் பண்ணி ஒரு கண்டிஷன் செக் பண்ண போறேன். ஸோ அதுக்காக ஹேவிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு சம் எதை சம் பண்ண போறேன் அப்படின்னா சேலரி அப்படிங்கிறத சம் பண்ண போறேன். ஸோ S.salary என்ன கண்டிஷன் அப்படின்னா கிரேட்டர் தென் 1 lakh இருக்கணும். ஸோ 1 lakh நான் மென்ஷன் பண்ணிட்டேன்.
ஓகேவா? இப்போ நான் இதுக்கு வந்து கொரி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, எனக்கு என்ன எரர் வருதுன்னா ஃபங்க்ஷன் கான்டாக்ட் சம் டஸ் நாட் எக்ஸிட்ஸ். ஓகே, இப்போ எனக்கு அவுட்புட் வந்து ஷோ ஆயிடுச்சு. பெங்களூர், அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸ் டோட்டல் சேலரி வந்து எனக்கு ஷோ ஆயிடுச்சு. இங்கே ஃபர்ஸ்ட் எதுக்காக எனக்கு வரல அப்படின்னா, இங்கே சம் வந்து நம்ம ஸ்பேஸ் விட்டுருந்தோம் தெரியுமா, அந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா வந்துருச்சு. அவ்வளோதான் guys இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பாய்.